நடிப்பு இல்லாத நாடகம் இல்லை, துடுப்பு இல்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த வளையல்காரன் புதூர்வார் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு. வளையல்காரன் புதூர் மக்கள் நாளே சம மாசு. நீ முதல்ல பேசு. நீங்க என்ன சாதாரண நடுவர்? அப்புறம் நான் ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? இல்ல, கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கங்க. அது ஆஃப் ஆயில் நெய்ல போடுவாங்க. முட்டை தோசையிலயும் போடலாம். நீங்க பேசுங்க. முட்டை பெரிய கருத்து சொல்றாங்க. நடுவர்களே, அவங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்காங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் டர்னு எப்படி கைதாட்டு பறக்கும் பாருங்க. எங்க சொல்லு பாப்போம். உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களே மண்டா. நீ ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா. நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன். நடுவர் அவர்களே, என்னைக்கு என்னை கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நடுவர் அவர்களே, அப்படி ஓரமா வச்சு கொஞ்சம் அப்பா என்ன பேச்சு. நம்ம மஞ்சநாதன் வந்து குடும்பத்துல மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தாய் தான், பெத்த தாய் தான், தாய் தான் பேசினார்ல. தாய் தான் ஏன் பேசுன? ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, நான் தெரியாம தான் இன்னைக்கு உங்களை கேட்கிறேன். கல்யாணம் ஆகி நாங்க உங்க வீட்டுக்கு வந்த உடனே குருண மருந்துன்னு ஒண்ணு விற்கும், தெரியுமா? குருண மருந்து எனக்கு தெரியாது. கடையில விற்கும். அந்த குருண மருந்தை வாங்கி கலக்கி காதுல ஊத்துனா செத்துருவாங்களாம்ல. வாயில ஊத்துனாலே செத்துருவாங்களே, இதுக்கே எனக்கு காதுல ஊத்துற? உங்க அம்மாவுக்கு நைட்டு தூங்கும் போது காதுல தான் ஊத்த முடியும், வாயில ஊத்த முடியாது. அப்படி நாங்க வந்தவனா பண்ணணுமா? இல்ல. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த அரிக்கி வச்சிருக்கீங்களா கோடாலி தைலம்? எங்க கோடாலி தைலம்? இந்த கோடாலி தைலம் நைட்டு மல்லாக்க படுத்து தூங்கும் போது மூக்குக்குள்ள 4 சொட்டு ஊத்தா முடிஞ்சிருமாம்ல. கதை செஞ்சோமா? நைட்டு கரண்ட் ஆஃப் ஆயிருது. கரண்ட் ஆஃப் ஆனோன்னா கொல்ல பக்கம் வந்து பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டோமா? கிச்சன் அடுப்பாங்கறன்னு ஒண்ணு இருக்கு, தெரியுமா? அதுல அருவாமனை கிடக்கு, பாத்திருக்கீங்களா? அருவாமனை அங்க இருக்கு, பாத்திருக்கீங்களா? அந்த அருவாமனை எடுத்து கழுத்துல போட்டோமா? ஏண்டா தம்பி, இது பேச்சாளரா பெருச்சாலியாடா? குழி பறிக்கிறதுலே இருக்கு. அது மட்டும் கிடையாது நடுவர் அவர்களே, வீட்டுல பழவெட்ட கத்தி வச்சிருப்போம்ல, அந்த கத்தி எடுத்து தான் குத்துனமா. எந்த வகையில அங்க கட்டிய மனைவி வந்து வீட்டுல மகிழ்ச்சி இல்லாம நாங்க என்ன நடக்கல சொல்லுங்க. இது யாருன்னு தெரியுதாடா? இதுதான்டா மெட்ராஸ்ல திருமல வாயில மாமியால ஜோலியை முடிச்சவ. அப்படி கிடையாது நடுவர் அவர்களே. பெண்கள் நாங்க வீட்டுக்குள்ள வந்தவன தாங்க ஒவ்வொரு ஆண்மனுக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதியை தருவது கட்டிய மனைவி. இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். குடும்பத்துல சம்சாரம்னு ஒருத்தி இல்லைன்னா உங்க வாழ்க்கையா இருட்டா போயிரும். மறந்துடாதீங்க. கைதட்டுங்க. அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். அப்படி வர்ற வாழ்க்கை எப்படி தரமா இருக்கும்? எப்படி இருக்கும்? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய இருக்கும். உண்மையிலே ஒரு மனைவி வந்த உடனே தானங்க மகிழ்ச்சி கிடைக்குது குடும்பத்துல. உண்மையிலே ஆண்பாலும் பெண்பாலும் அன்பால் இணைவது திருமணம். ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தா தான் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிப்பீங்க. அதனாலதான் நாங்க மண்டபத்திலே கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க புருஷன். நான் புருஷன், நீ புருஷனா? யாரு புருஷன்? மல்லி அவன் கொழுந்தியாடா லூசு போல. ராஜி பொண்டாட்டிய மாத்தி சொல்றாயா? நடுவர் அவர்களே, மனைவினாலே அன்பு, மனைவினாலே பண்பு, மனைவினாலே ஒரு தெம்பு, அவளை நம்பு. இந்த ஓரமா கிடக்கு கம்பு. உண்மையிலே மனைவி என்பவள் மயக்குபவள் கிடையாதுங்க. மனைவி என்பவள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயக்குபவள் மனைவி. அப்படிப்பட்ட மனைவி வரும் பொழுது வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் நடுவர் அவர்களே? அப்படியே குங்கும பூவே கொஞ்சம் புறாவே இருக்கும். நடுவர் அவர்களே, ஒரு மனைவி வர்ற வாழ்க்கை தானங்க சிறப்பா இருக்குது. உண்மையிலே பாருங்க, மனைவிக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் மனைவிக்கு தாரம்னு பேர் வச்சாங்க? ஏன் தெரியுமா? மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு. அப்படி அன்பை தாரம், பண்பை தாரம், பாசத்தை தாரம், கணவனுக்கு முத்தத்தை தாரம், குழந்தை குட்டிய பெத்து தாரம். அதனால மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? அதனாலயா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம் பேர் வச்சான்? ஏன்? உங்களை கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் எங்க அப்பா அத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம். கடைசியா கடையில போய் தாரம் ட்ரிபிள் நீ பழைய தகரம். இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்லங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் உங்களுக்கு என்ன பேரு? நாதாரின்னு சொல்லுவாங்க, ஊதாரின்னு சொல்லுவாங்க, தண்டச்சோறுன்னு சொல்லுவாங்க,
தடிமாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பேரு? என்ன? குடும்ப தலைவர், கணவர், புருஷர். எத்தனை இரு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டேன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேன். ஃபேமிலி மேன் தான் அவர். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க கரூர் போயிட்டு காசு பத்தாம கடத்தருவில் பேமொழி முழிச்சுக்கு தெரியுமா, அதனால தான் அவனுக்கு பேர் ஃபேமிலி மேன்னே வச்சிருக்கான். ஆனா உண்மையிலே பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா மேட்சுக்கு மேட்சா நாங்க ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே, பெண்கள் நாங்களாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறீங்க? கட்டுன புருஷன் தான் மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ் அது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும். நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல, கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்போம். இவ்வளவு தூரம் ரெண்டு பேரும் பேசினாங்கல்லங்க. வீட்டுல ஒரு நாளைக்கு மனைவியை பார்த்து எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து. ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி, எத்தனை டீ போடுறாங்க. என்னைக்காவது மனைவிமார்கள் இந்தாடா காப்பி. ஓ புருஷனை போய் சொல்லு, எவ புருஷன் தெரியுமா அப்படின்னு சொல்றமா? அத சொல்லி புட்டியா அப்புறம் எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லைன்னு பேசலாம்? இப்படித்தான் அவனை சொல்லி அவன் கீழே விழுந்து அடிபட்டு போய் எக்ஸிர் எடுத்துக்கிட்டுறான். ஆனா நடுவர் அவர்களே, நிலையான அன்புக்கு பிரிவில்லை நடுவர் அவர்களே. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு கட்டிய மனைவி வந்த பின்னால் வாழ்க்கையில என்றைக்குமே மரணம் இல்லைங்கிறத எப்படி தெரியுமா சொல்லுவான்? எப்படி சொல்லுவான்? அப்படி பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி இருக்கும். அருமையான குரல் வளம். நம்ம ஊருக்கு கும்பாபிஷேகத்துக்கு பட்டிமன்றம் பேச வந்திருக்கீல்ல? ஆமா நடுவர் அவர்களே. இப்ப 4 படத்துல தானே பாடிருக்கிய? ஆமா. 40 படத்துக்கு மேல பாடுவீங்க. நன்றி நடுவர். 100 வயசுக்கு மேல நீங்க வாழணுமா? நன்றி. நீ எத்தனை வயசு வரை வாழணும்னு உன் புருஷன்ட்ட போய் கேளு. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, என்ன பேச்சு பேசினாங்க ரெண்டு பேரும். உண்மையிலே ஒரு கணவனுக்கு பாதுகாப்பே மனைவிமார்கள் நாங்க தாங்க. அவ எப்படி அவ பாதுகாப்பு? எப்படி பாதுகாப்பு தெரியுமா? தனியா 2 வீலர்ல போங்க, காவல்துறை என்பர் வழிமறிச்சு நிப்பாட்டுவாங்க. நிறுத்து, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்கான்னு இப்படி 1008 கேள்வி கேட்பாங்க. அப்படி என்ன மாதிரி அழகான மனைவிய மரியாதை மரியாதை உன்னை மாதிரி அகலமான மனைவிய பைக்ல ஏத்திக்கிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறையினரும் வழி மறிச்சு நிறுத்த மாட்டாங்க. அப்ப ஒரு கணவனுக்கு பாதுகாப்பே மனைவிமார்கள் நாங்க தானங்க. சரி மேடம், சொல்லுங்க சார். சின்ன சந்தேகம். சொல்லுங்க. நீங்க இந்த இது பல்சர் பைக்கெல்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் ஏறிடுவீங்களா? அது இப்படி உயரமா இருக்கு, நீங்க எங்க இந்த படி வச்ச ஏறி? இவெல்லாம் எக்ஸலோட சரி, இவ்வளவுதான். எக்ஸல் ஸ்கூட்டியோட ஏற முடியாது, வேற வண்டியெல்லாம். நம்ம புல்லட்ல எல்லாம் ஏற முடியாது, செம்மத்துக்கு ஏற முடியாது, ஏற முடியாது. நீங்க உங்க புல்லட் நாயா சார் ஏற வரேன். இவங்க என்ன கேட்டாங்க, நம்ம தனியா பைக்ல போனா போலீஸ் பிடிக்கிறாங்க, பொண்டாட்டி ஏத்திட்டு போனா விட்டுறாங்க, பாதுகாப்பே நீங்க தாங்கிறீங்க. நேற்று நான் பைக்கில் போனேன், போலீஸ்கார ஐயா நிப்பாட்டிட்டார். ஆர்சி புக் எடு, லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பொண்டாட்டியோட போனேன், விட்டுட்டார். நான் கேட்டேன், சார் நாங்கள் தனியாக வந்தால் மட்டும் பிடிக்கிறிய, பொண்டாட்டியோட போன விட்டீங்களே ஏன் சார்ன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை தம்பி, அவனே ஒரு கிரகத்தோடு போய்கிட்டு இருக்கான், நம்மதுக்கு இன்னொரு கிரகத்திலக்கத்தான் போடான்னு சொல்கிறோம்னு போலீஸ்கார் சொன்னார், நான் சொல்லலை. சரி, புடவைக்கும் புருஷனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு நடுவர் அவர்களே. அது ஏன் இந்த உதற இப்படி தான் அன்னைக்கு உதறி ஒருத்திக்கு அவங்ககிட்ட வந்துருச்சு. நடுவர்களே, இந்த புடவைக்கும் புருஷனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த புடவைக்கும் புருஷனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த புடவைய நாளைக்கு துவைச்சிட்டு கட்டணும், அதான் நல்லது பட்டிமன்றத்துக்கு. புருஷனை கட்டினதுக்கு அப்புறம் துவைக்கணும் நடுவர் அவர்களே. நான் கேட்குறேன், பொண்டாட்டி புருஷனை அடிச்சா தப்பாங்க? புருஷன் தான் பொண்டாட்டியை அடிக்கணும் ஒழிய, தமிழ்நாட்டு பண்பாட்டி படி பொண்டாட்டி புருஷனை அடிக்கக்கூடாது. பொண்டாட்டி புருஷனை அடிக்கலாம். இபிகோ 1848 சட்டம் படி அடிக்கப்படாது. 1848 அப்படி ஒரு சட்டம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது சார். சட்டம் இருக்கா இல்லையா? இருந்தால் தெரிஞ்சா கைதிடுங்க. 1848 சட்டம் இருக்குங்கிற ஆண்கள்லாம் கைதிட்டுங்க பாருங்க. அந்த சட்ட புத்தகம் அட்டை பெட்டியில் இருக்கும். அது எங்கே நீங்கள் அந்த சட்டத்தை போய் பார்க்கலாம்னா, வக்கீல் லாமாற்றின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் எங்கே இருப்பார்னா மேன்சன் ஹவுஸில் இருப்பார். அப்போ நம்ம பிரிட்டிஷ்காரன் காலத்தில் ஆரம்பித்தது. அவர் இல்லைன்னா கெங்குலீஸ் இருப்பார். இவங்களையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 10,000. யாருக்கிட்ட கட்டணும்? கேஎஃப்கிட்ட கட்டணும். அவரே அது 2 பேர் இருப்பாங்க. கேஎஃப்ல லெகர் ஒருத்தர் இருப்பார், ஸ்ட்ராங் ஒருத்தர் இருப்பார். இவளையும் பண்ணி சிக்னேச்சர்னு ஒன்றை வாங்கினா தான்
சட்டமே செல்லுபடியாகும். நான் சொன்ன சட்டம்லாம் இருக்குங்கிறவங்க நல்லா கைதட்டுங்க பார்ப்போம். இதை சும்மா கண்டுபிடிக்க முடியாது, எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் போகணும். நடுவர் அவர்களே, சுத்த ஓல்டு மங்கா இருப்பா அவ்வளோ இருக்கும். நடுவர்களே, பொண்டாட்டிய புருஷனை அடிக்கலாம், அடிக்க கூடாது. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். தமிழ்நாட்டு பின்பாட்டுப்படி அடிக்க கூடாது. அடிக்கலாம், உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். சொல்லு பாப்போம். நீங்க பைக் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். உங்க பைக்கோட விலை எவ்வளவு? 2,70,000 ராயல் என்ஃபீல்டு கன் மெட்டல். 2,70,000 ரூபாய் ராயல் என்ஃபீல்டு. அந்த பைக் ஸ்டார்ட் ஆகலனா என்ன பண்ணுவீங்க? ஓ, வாய கழுவு, வண்டி அமுட்டு ஸ்டார்ட் ஆகும். ஆகலங்க, என்ன பண்ணுவீங்க? வண்டி ஸ்டார்ட் ஆகல, என்ன பண்ணுவீங்க? கிக்கர்ல 4 மிதி மிதிப்பேன். அப்பவும் ஆகல. கூட 4 மிதி மிதிப்பேன். அப்பவும் ஆகலங்க. தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி சாட்சி போட்டு நிமித்தி விட்டு அடிச்சோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். நல்லா கேட்டுக்கங்க, பெண்கள் சம்பந்தமா நான் சொல்றேன் பதில். உண்மையிலேயே 2,70,000 ரூபாய் கொடுத்து ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்காரு. அந்த பைக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னா 4 மிதி மிதிப்பாராம். அப்படியே ஆகலைன்னா இன்னும் 4 மிதி மிதிப்பாராம். அப்படியே ஆகலைன்னா சாட்சி போட்டு 4 மிதி மிதிப்பாராம். நான் கேட்குறேன், ஒரு பெண் என்பவள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து 50,000 ரொக்கம் கொடுத்து 50 பவுன் போட்டு ஓட்ட தெரியாத உங்களுக்கெல்லாம் ராயல் என்ஃபீல்டு 2,70,000 ரூபா கொடுத்து புல்லட் வாங்கி நாங்கள் ஓட்டிக்கிட்டு வரோமே, நீங்கள் தப்பு பண்ணுனா நாங்கள் அடி 4 மிதி மிதிச்சா என்ன தப்புன்னு கேட்குறேன். தட்டுக்கக்கா கையா, நமக்கு தானே கேட்குறேன். ஏன் இந்த கொலவெறி? இந்த அம்மா என்ன கேட்குது? 2,70,000 ரூபா கொடுத்து பைக் வாங்கியிருக்கேன், ஸ்டார்ட் ஆகலைன்னா 4 மிதி மிதிக்கிறேன், அப்படி ஸ்டார்ட் ஆகலைன்னா 8 மிதி மிதிக்கிறேன். 2,70,000 ரூபா கொடுத்து வாங்கின பைக்கே இந்த மிதி மிதிக்கிறியே. நாங்கள் கல்யாணம் பண்ணி புருஷனை 50 பவுன் போட்டு 5 லட்ச ரூபா ரொக்கம் கொடுத்து பைக்கு வாங்கி கொடுத்து புருஷனை ஓட்டிட்டு வரமே, ஒன்னையும் 4 மிதி மிதிச்சானான்னு கேட்குறேன். அதான் புருஷனும் பைக்கு ஒன்றுங்கிற. ஆமாம், புருஷனும் பைக்கு ஒன்று தானே? ஆமாம். இப்போ நான் கல்யாணம் பண்ணி இந்த புருஷனும் பைக்கு ஒன்று தானே? ஆமாம், ஒன்று தான். நான் வச்சிருக்கேன்ல பைக்கு 5 வருஷம் ஆனால் பழசா போயிடும். பழசா போனால் பாதி தள்ளுபடி பண்ணி நான் எக்ஸ்சேஞ்ச் மேலால் விற்று போடுறேன். நல்லா கட்டுறாரு தானே கை. இப்போ நான் கல்யாணம் பண்ணி அறுதா பழசா போயிட்டு என் பொண்டாட்டியை பக்கத்து வீட்டு காரி கேட்குறா கூட சொல்லு. இந்த இவன் சும்மா வர்றேங்கிறேன், எவ்வளோ ஏற்றுக்கிற மாட்டான். அவன் 200 ரூபா கொடுத்து வர்றேங்கிறேன், ஆத்தாடி பார்சலுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, நீ வேஸ்ட்டு அப்படிங்க. ஆனால் உண்மையிலே நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டு பெண்கள் கட்டுன புருஷனை காலு கையை ஒடிச்சு போட்டு திண்ணையில் வச்சு கஞ்சி ஊற்றினாலும் ஊற்றுவோமே தவிர என்னைக்கும் அடுத்தவளுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் நடுவர் அவர்களே. உண்மைதான். எங்கள் ஊரில் ஒருத்தி கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆச்சு, கேஸு ஓட்டா. என் புருஷனோட என்னை பிரித்து விட்டு டைவர்ஸ் வாங்கி கொடுணும். 3 வருஷம் கேஸு நடந்துச்சு. இப்போ 3 மாதம் தாச்சு, தீர்ப்பாகி 2 பேரும் தனித்தனியாக போங்கன்னு பிரித்து விட்டாங்க. சரி. இப்போ நேற்று ஒரு கேஸ் போட்டிருக்கா, என் புருஷனை என்னோட சேர்த்து வைன்னு. இன்னைக்கு சர்ச்சு கூப்பிட்டு கேட்டிருக்காரு, ஏன்டி நீ தானே 3 வருஷமாக கேஸு போட்டு பிச்சுக்கிட்டு போனேன், இப்போ எதுக்கு சேர்த்து வைக்க சொல்கிறேன்னு. அவள் சொல்லியிருக்கா, 3 மாதமாக அவன் சந்தோஷமாக திரியிறான் சார், அப்படி தெரியக்கூடாது, என்னோட மறுபடியும் சேர்த்து வைங்க. இப்படிப்பட்ட இமிஷம் பிடிச்சவங்களோட வாழ முடியுமா மனுஷன்? ஆனால் உண்மையிலே நடுவர் அவர்களே, நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க, அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது தான் கட்டிய மனைவி எப்படி தெரியுமா கொடுப்பா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா என்னைக்கும்? உண்மையிலே நடுவர் அவர்களே, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாதுங்க. அப்படியா? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் டானி எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு முகத்துல தாங்க முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிரகந்தேன். மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படிம்பாரு. கண்ணு தெரியாதவன் என்னத்தான் நொன்னத்தான். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படிப்பாங்க. அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியும். ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்றது இல்ல நடுவர்களே. கேரே பண்றது இல்லையே. எங்க உன் கூந்தலை தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் நடுவர்களே, இதுக்கு என்ன குறைச்சல்? என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தலை பாத்தியலா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரசு மாதிரியே இருக்கு. உண்மையிலங்க, அப்படியே தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்று, யாத்தான் டெய்லி காலையில முகத்திலே முழிக்கிறீங்களே, அவ்வளவு பாசமாத்தான் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு நடுவர். என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னைய உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன். இதுக்கு பேர் தான் விடியா மூஞ்சிங்கிறது. ஹலோ, மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னால தானங்க. அப்படியா? எப்படி விடிய? உண்மையிலே பாருங்க, எனக்கு எங்க அத்தனுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவார். நீங்க சென்னையில் இருக்கிய, கடல் இருக்கு, பீச் இருக்கு, பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவார்.
எங்கள் ஊரில் கடல் கிடையாது, கம்மா தான் இருக்கு. அந்த குளத்துக்கரைக்கு தான் கூட்டிகிட்டு போகணும். எங்கேயோ மனைவியை கூட்டிக்கிட்டு போய் சமாதானப்படுத்தினா சரிங்க. அப்படி பீச்சுக்கு கூட்டிக்கிட்டு போய் அப்படியே அவர் மடியில் என்னைய சாய வச்சு என் தலையை அப்படியே வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் பாருங்க. அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லோ அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்கனா தான் அப்படின்னு. அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டடி அப்படிங்கிறார். நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பக்கமே தெரியவில்லை. ஆனா என்னதான் குடும்பத்துல இப்படி சிறு சிறு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அதை தான் பெத்த புள்ள வந்து சமாதானப்படுத்தும். அந்த அப்பா அம்மா சண்டைய எப்படி அந்த மகிழ்ச்சி வந்து கட்டிய மனைவினால தானே நடுவர் அவர்களை கொடுக்க முடியும். ஆகவே நடுவர் அவர்களே, எந்த வகையில் பார்த்தாலும் பொண்டாட்டி என்பவள் வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டி வந்த பின்னால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி மனநிறைவு கிடைக்குமுங்க. உண்மையிலேயுமே உங்களை எல்லாம் சுமந்தவள் ஒரு தாய் என்றால், உங்களை குடும்பத்தில் உங்களை சுமப்பவள் மனைவி. வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி. கருத்தந்து உயிர் தந்தவள் தாய் என்றால் கற்பு தந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்து நிற்பவள் மனைவி. அப்படிப்பட்ட மனைவி குடும்பத்தில் வந்த பின்னால்தான் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது. கட்டிய பெற்ற தாயை விட கட்டிய மனைவியே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். உண்மையிலேயே வளையற்காரன்புதூர் நடந்த அந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்ததாகவே கருதுகிறோம்.